ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கத்திரிக்காயை பிடிக்காதவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கத்திரிக்காயை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எல்லா வகையான சாதத்தோடையும் சாப்பிடலாம். அதே மாதிரி எல்லா வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஈஸியான கத்திரிக்காய் பொடி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1/4 கிலோவில் செய்கிறீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையுமே பாதியே எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட தண்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. ரொம்ப அதிகமாக கட் பண்ணக்கூடாது. கத்திரிக்காய்க்கு நடுவில் இந்த மாதிரி ப்ளஸ் போட்ட மாதிரி கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி உப்பு தண்ணியில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்குங்க. கத்திரிக்காயில் தண்ணி இருக்கிறதுனால எண்ணெய் மேலே தெரிக்கும். நீங்கள் ஒரு துணி வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கத்திரிக்காய் வறுத்த அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துக்குங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகா காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் 10 சேர்த்துருக்கேன். இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கடுகு சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்திருக்கிற பொருள் ரொம்ப கரிஞ்சு போயிடாமல் நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் 1/4 கிலோ கத்திரிக்காயில் செய்கிறீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையுமே பாதியாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்குங்க. இந்த எண்ணெயோட ஹீட்லேயே நல்லா வறுத்து விடுங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருந்தால் இதை நல்லா வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளும் நல்லாவே ஆறி இருக்குது. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு ரொம்ப அதிகமாக சேர்த்திடக்கூடாது. இது கூட சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் இந்த மசாலாவை நம்ம ஸ்டப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் அந்த மசாலாவை ஸ்டப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை ஸ்டப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு எல்லா கத்திரிக்காயிலும் மசாலா ஸ்டப் பண்ணதுக்கப்புறமா மீதி மசாலா இந்த மாதிரி இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பை கொடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம எல்லா பொருளையும் வறுத்த பேனில் எண்ணெய் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அப்படி எண்ணெய் இல்லைன்னா 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயோடு சேர்த்துருங்க. நம்ம ஸ்டப் பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்த மசாலாவை இந்த கத்திரிக்காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மெதுவாக கிளறி விடுங்க.
ரொம்ப வேகமாக கிளறினீங்கன்னா கத்திரிக்காயில் இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு கத்திரிக்காய் பொடி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூடயும் சாப்பிடலாம். அதே மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒன்று இருந்தாலே போதும், குழம்பு கூட தேவைப்படாது. சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்படி இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வகையான கத்திரிக்காவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணியிருக்க அந்த பவுடரை நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சைட் டிஷ் ரெசிபி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.